கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்திருந்தால் அவர்கள் கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம். அதற்கான முழு உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள்தான் எங்களை நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கே அழைத்து வந்தார்கள். நான் அவர்களை முழுமையாக நம்பினேன். அன்று அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி கூட சொன்னேன். இப்படி ஒரு துயரம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றார் விஜய். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கிய விஜய், இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் உத்தரவிட்டது? மக்களே, நான் உங்களைக் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதா என்று கேட்டார். தன்னை காண வந்த பல குழந்தைகள் இந்த துயரத்தில் உயிரிழந்தது இந்த இழப்பை தனது தனிப்பட்ட இழப்பாக மாற்றிவிட்டது என்று தவக தலைவர் கூறினார். டிவியில என் போட்டோ வந்தா விஜய் மாமான்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த கடவுள் மாதிரி இருந்த குழந்தைகளை நாம இழந்திருக்கோம். நான் திக்கத்தில் இருந்தபோது கூட ஏன் ஓடி ஒளிந்து கொண்டாய் என்று சிலர் என்னை கேலி செய்து என் மீது பழி சுமத்தினார்கள் என்றார் அவர். உயிரிழந்தவர்களின் நினைவாக ஒரு நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்று அறிவித்த விஜய், எதிர்கால சந்ததியினர் இந்த சம்பவத்தை நினைவில் கொள்ளவும், இதுபோன்ற துயரங்கள் அரசியலாக்கப்படுவதை தடுக்கவும் தவக சார்பில் கரூரில் அது கட்டப்படும் என்றார். நமக்கு எதிராக நடந்த சதி மற்றும் சூழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தவும், இனி யாரும் இதுபோல ஒரு அரசியல் சதியை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது என்பதற்காகவும் நமது தவக சார்பில் கரூரில் ஒரு நினைவுச் சின்னம் கட்டப்படும் என்று அறிவிக்கிறோம் என்றார் அவர். மேலும் முந்தைய திமுக அரசு மீது ஊழல் மற்றும் அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த விஜய், வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அந்த தீய சக்தியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஆனால் இந்த நியமனங்கள் தற்காலிகமானவை என்றும், கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் தெளிவுபடுத்தியது. முதல்வரின் வருகையின் போது ஒருவர் தடுப்புகளைத் தாண்டி அவரது கான்வாய் அருகே ஓடி வந்ததால் சிறிது நேரம் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது. பாதுகாப்புப் படையினர் உடனடியாக அந்த நபரை தடுத்து நிறுத்தியதால் கான்வாய் எந்த இடையூறும் இன்றி தொடர்ந்தது. விஜயை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்தனர். மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, தடுப்புகள் மற்றும் QR கோடு அடிப்படையிலான நுழைவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவரது கான்வாய் மீது மக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர்.